ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் இருக்குது. அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கூல் இருக்குது 1:30 மணிக்கு. ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க விளாக் போஸ்ட் பண்ணி. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாளாக ஒரு ஹவுஸ் டிரைவர் லைஃப் ருட்டீன் டே பை டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ருட்டீனாக விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ரொம்ப நாளாக நம்ம அந்த கான்செப்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம், வேறு கான்செப்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போதைக்கு எதுவும் சிங்க் ஆகலை. பார்ப்போம், போக போக நம்ம ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ருட்டீன் விளாகே நம்ம பண்ணுவோம். யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ருட்டீன் விளாக் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. புதுசாக வரும்போது அங்கே என்னென்னலாம் வேலை இருக்கும், எப்படிலாம் வேலை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நம்ம விளாக பார்த்தா கண்டிப்பாக ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத அந்த விளாக் மூலிமா நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, பார்ப்போம் வாங்க. ஹவுஸ் டிரைவர் வேலை அரப் கண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் இருந்தால் கொண்டு போய் விடணும், மதியம் கொண்டு வரணும். சப்போஸ் ஸ்கூல் டியூட்டியும் இல்லை, காலேஜ் டியூட்டியும் இல்லை அப்படின்னா மேடம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள கொண்டு போய் விடணும் ஆஃபீஸில், அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் விடணும். இவ்வளோதாங்க. இது போக பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வரணும், ஜெமியாவுக்கு போகணும், வரணும். அதாவது சூப்பர் மார்க்கெட், ஜெமியானா சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி வேலை. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பாலைவனம் இருக்கும். பாலைவனம் இருந்தால், இப்போ நம்ம வீட்டில் பாலைவனம்லாம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கத்தாரில் இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலைலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஒரு சில வீட்டில் பாலைவனம் இருக்கும், அங்கே ஏதாச்சும் தீவனம் வாங்கிட்டு போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் டிரைவராக எடுத்துகிட்டு அவங்கள வந்து மத்தாம் இருக்கும். மத்தாம்னா ஹோட்டல், அந்த கஃபீலுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓனருக்கு மத்தாம் இருக்கும், அங்கே கொண்டு போய்ட்டு டெலிவரி பண்ணுற வேலை அப்படியும் விடுவாங்க. அது வந்து ரேராக நடக்கும். 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் அது மாதிரி பண்ணுவாங்க. மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன டைப் தான். ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி, ஆஃபீஸ் டியூட்டி. இது போக பார்த்திங்கன்னா பாலைவனம். அதுக்கு அப்படி இப்படி தாங்க ஹவுஸ் டிரைவர்னால். சிம்பிளாக சொல்லப்போனால் இவ்வளோ தாங்க. அதாவது இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம விளாக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க. ஸ்கூலும் விட்டாங்க. நம்ம அவரை கூப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது. ரெகுலராக விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நமக்கு இது போக பார்த்திங்கன்னா பாலைவனம் டியூட்டியும் இருக்குது. அடிக்கடி பாலைவனம் போகிற வேலையும் நமக்கு வரும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பாலைவனம்லாம் இருக்காது. சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க என்னன்றத. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க. இன்னும் ஸ்கூல் வர்றதுக்கு 1/2 அன் ஹவர் மேலே டைம் இருக்குது. இப்போ பாருங்கள், ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், வண்டி போகவே இடம் இருக்காது. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டிலாம் வந்துச்சு. இன்னும் ஸ்கூல்லாம் விட்டாங்கன்னா ஃபுல்லாகவே வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி, பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது.
நம்ம அந்த ஸ்கூல் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வந்துட்டார். வந்துட்டு வழக்கம் போல் அவர் நமக்கு வேலை வச்சுருக்காரு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்குக்கு தான். பெட்ரோல் போட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. பெட்ரோல் போட்டாச்சுங்க. போட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஜெமேக்கு தான் போகிறோம். நம்ம வந்தாச்சுங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அதான் பாலைவனத்துக்கு தான் நம்ம ஓனர் போவார். நம்ம தான் ஒரு நாள் நம்ம தான் வாங்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் திங்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு போக வேண்டியது தான் வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சூக்கில் ஒரு மூட்டை வாங்கணும். கடை சூக்குனா கடை இங்கே தாங்க சொல்லியிருக்கேன். அவர் எடுத்துகிட்டு வருவார். அவ்வளோதாங்க நம்ம வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வாங்கணும். யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான். அது அக்வாஃபினான்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி இருக்குது, அதுதான் வேணுமா. இது வரைக்கும் பாருங்கள், அது அந்த பழைய கடையில் இல்லை, இதுக்கு முன்னாடி வாங்கினோமே அங்கே. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஒரு வழியாக நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டோங்க. ஓனர் சொன்ன பொருள் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு ரூம் போக வேண்டியது தான். நமக்கு வேலை இப்போதைக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. நமக்கு மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் வேலை வரல. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து இப்போ தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் பேக் சைடில் இருக்கே, நம்ம ஃப்ரண்ட் சைடு சரி வண்டியில் போய்ட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு வந்தோம். நமக்கு வேலை இல்லாத டைம் நமக்கு போர் அடிச்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வண்டியில் தான் வந்து உட்காந்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்து நமக்கு இங்கே நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியாவில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்லேருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகும். 30 days இப்படி தான் போகும். ஆனால் பெருசாக வேலை இருக்காது. ஈவினிங் மேலே கண்டிப்பாக வேலை வரும். பகல் டைமில் நமக்கு அவ்வளோவா இருக்காது. ஸ்கூலும் பார்த்திங்கன்னா இருக்கும். பசங்க ஒரு நாள் போவாங்க, ஒரு நாள் போக மாட்டாங்க. ஏன்னா நோன்பு வச்சுட்டு டயர்டாக இருக்கும்ல, அதில் போக மாட்டாங்க. சரி பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம ஓனர் வந்துட்டாருங்க பாலைவனத்துலேருந்து. வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன வேலை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் டப்பா தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க, நம்ம வாங்கிட்டோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வேலை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம மேடம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பால் கேன் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்குங்க. ஒரு வழியாக நம்ம அப்படியே நகர்த்திட்டு வந்துட்டோம். அதோ அந்த ஒயிட் கலர் வண்டி நிற்கிது பாருங்கள், அந்த வீடு தான். நம்ம கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். எல்லோரும் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க போல் வெளியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொட்டீன் விலாக் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.